தொண்ணூறுகள்ல இந்த சத்தத்தை கேட்டாலே போதும், வீட்டுல காஞ்சிட்டு இருக்கிற முந்திரி கோட்டையை திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து ஐஸ் கார்ட்ட கொடுத்துட்டு ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். 95 காலகட்டத்துல எல்லாம் 3 முந்திரி கொட்டை கொடுத்தாலே ஒரு ஐஸ் தருவாங்க. 2000க்கு அப்புறமா 5 முந்திரி கொட்டை கொடுத்தா ஐஸ் தருவாங்க. இப்போ 2025ல எத்தனை முந்திரி கொட்டை கொடுத்தா ஒரு ஐஸ் தருவாங்கன்னு நம்ம கேட்கலாம். அப்போ கொடுத்தது 5 கொட்டைக்கு, இப்போ 10 ரூபாய்க்கு வரல 20 கொட்டை தான் கொடுக்கலாம். 20 முந்திரி கொட்டை 20 கொட்டை கிலோ 80 ரூபாய்க்குது. ஓ, அதனால 20 முந்திரி கொட்டை 20 கொட்டைக்கு தான் இப்பயும் தருவீங்க? இப்பயும் தருவோம். 20 கொட்டை தான் கொடுப்போம். ரஸ்னா அந்த மாதிரி தருவீங்க? ரசனா 10 கொட்டை கொடுப்போம். 10 கொட்டைக்கு 10 கொட்டை கொடுப்போம். அப்ப ஐஸ் நல்லா ஓடிச்சா? இப்ப அப்போ ஓடனே இப்போ ஓடல. அப்போ 400 ஐஸ் 500 ஐஸ் விற்கும். இப்போ என்ன 100 ஐஸாக்கு 30 ஊசி ஊற்ற வேண்டியது. அப்படியா? அப்ப ஏன்னா நல்லா ஓடிச்சு. அப்போ வந்து வீடு பிரிச்சு இல்லை, இப்போ வீட்டுக்கு 2 பிரிச்சு இருக்கு, ஏசி இருக்கு, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுது. தெருக்கு தெரு ஐஸ்கிரீமு கோனு கப்புன்னு வச்சுருக்காங்க. அப்போ எதுவும் கிடையாது. இப்போ பசங்க பள்ளிக்கூடத்துலேயே ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு லிஸ்ட்டு டைம் விடும்போது 100 ஐஸ் 150 ஐஸ் விற்கும் பள்ளிக்கூடத்துலேயே. இப்போலாம் பள்ளிக்கூடத்தில் போனால் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது நம்மள. நேராக சூப்பர் தான் வீட்டுக்கு ஐஸ் கடையிலே பிரிச்சு வச்சுருக்காங்களா, அதில் போய் வாங்கிக்குது. அருண் ஐஸ்கிரீம் அது இதுன்னு அங்கே கடையிலேயே அனைத்தும் இருக்கு, அங்கே போய் வாங்கிக்குது. நம்மள இது திரும்பி பார்க்குது. அப்படிங்களா? கம்ப்யூட்டர் காலமாயிடுச்சு. சரி சரி, தேங்க்ஸ். இவர் சொல்றதை கேட்க வருத்தமா தான் இருக்கு. நீங்க ஐஸ் சாப்பிடக்கூடியவரா இருந்தா பெரிய பெரிய கடைகள், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி வாங்காம நம்ம வீடு தேடி வர இந்த மாதிரியான விற்பனையாளர்கள்ட்ட வாங்குங்க. அது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை தேவைக்கு நிச்சயம் பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றிங்க.